திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2 நிதியமைச்சர்களை கண்டிருக்கிறது. 2 நிதியமைச்சர்களின் சிறப்பம்சங்கள் என்ன? அவர்கள் பொறுப்பில் தமிழகத்தின் நிதிநிலை எப்படி இருந்து வருகிறது பார்க்கலாம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகிய இருவருமே தலைமுறையாக திமுக பின்புலம் கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது முதல்வர் மு.க.ஸ்டாலினின் அமைச்சரவையில் நிதியமைச்சராக பொறுப்பேற்றவர்தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். 3 ஆண்டுகள் தமிழக பட்ஜெட்டை தாக்கல் செய்தவரும் இவரே. திமுக பொறுப்புக்கு வரும் முன் தமிழ்நாட்டின் வருவாய் பற்றாக்குறை 62,326 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் 2021-22ஆம் நிதியாண்டில் 46,538 கோடி ரூபாயாகவும் 2022-23ஆம் நிதியாண்டில் 36,215 கோடி ரூபாயாகவும் குறைக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு திமுக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்ட போது தங்கம் தென்னரசுவிடம் நிதித்துறை ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிதியாண்டில் வருவாய் பற்றாக்குறை 44,907 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் 49,279 கோடி ரூபாயாக இருக்கும் என கடந்த பட்ஜெட்டில் கணிக்கப்பட்டுள்ளது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் வருவாய் பற்றாக்குறை மற்றும் நிதி பற்றாக்குறையை சமாளித்தார் என்று சொல்லப்பட்டாலும் அது கொரோனா காலத்திலிருந்து தமிழகம் மீண்டதால் ஏற்பட்ட விளைவு என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன். பிடிஆர் டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா முடிஞ்சு அப்புறம் ரிக்கவரி ஆகிற டைம். அதனால் அப்போ குறைந்தாது அதாவது கொஞ்சம் அதிகரித்தது போல், அதாவது உங்களுக்கு நிலவரம் சீரானது போல் ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் இன்னொன்று ரெண்டாவது உங்களுக்கு 2023 செப்டம்பர்லேருந்து தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அமுல்படுத்தப்பட்டு வந்தது. அதனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2.25 வருஷம் ஒரு நிலவரத்தை கொஞ்சம் ஒரு மாதிரி சீர்படுத்திட்டாங்க. அதனால் அவர் அந்த காலகட்டம் வரைக்கும் இருந்தார், 23 மே வரையும் இருந்தார் நினைக்கிறேன். 2023ஆம் ஆண்டில் தங்கம் தென்னரசு நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பிறகான சில மாதங்களில்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இத்திட்டம் திகழ்ந்தாலும் தமிழக அரசின் நிதிச்சுமை அதிகரிக்க இதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அரசு என்றால் செலவு செய்ய வேண்டும் என கருத்து தெரிவிக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன். பிடிஆரை பொறுத்தவரை பிடிஆர் எப்பவும் சொல்லுவார், நான் இவ்வளோ மிச்சம் பண்ணியிருக்கேன்னு ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலையும் சொல்லி கொண்டிருப்பார். ஆனால் அதே நேரத்தில் தங்கம் தென்னரசு சொல்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ செலவு செஞ்சுருக்கேன் என்று கூறுவார். அரசாங்கத்தை பொறுத்தவரை அரசாங்கம் செலவு செய்ய வேண்டும், கவர்மெண்ட் இஸ் சப்போஸ் டு ஸ்பெண்ட். அந்த ஒரு இடத்துல இருந்தால் தங்கம் தென்னரசு ஒரு பட்ஜெட்டை அப்ரோச் பண்ணுறாரு. ஆனால் மிச்சம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு அப்ரோச் தான் பிடிஆர்னுடைய அப்ரோச்சாக இருக்கிறது. இது 2 அப்ரோச்சும் தமிழகம் பார்த்துருக்கிறது. இது 2 அப்ரோச்சினுடைய வித்தியாசம் நமக்கு இப்போ தெரிய வருது என்று நினைக்கிறேன். அதனுடைய இம்பாக்டும் நமக்கு இப்போ தெரிந்து கொண்டு தான் இருக்குது என்று நான் கருதுகிறேன். எது எப்படி இருந்தாலும் தமிழக அரசின் கடன் சுமை என்பது அதிகரித்திருப்பதே அண்மை காலங்களில் பேசுபொருளாக உள்ள நிலையில் அதனை எப்படி சமாளிக்கப் போகிறது அரசு என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷுடன் கௌசல்யா. 2024ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது.